அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சமீப கால உரைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுக்கு கிடைத்த மக்கள் செல்வங்கள், அவர்கள் குறித்தெல்லாம் நாம் அவர்களின் பெருமானாருடைய வாரிசுகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் வழிய ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாற்றை தொடங்கி அவர்களின் அறிவாற்றல், அவர்களின் வீரம், அவர்களின் வெட்க உணர்வு போன்ற விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம். அதிலிருந்து பெண்கள் பெற வேண்டிய பாடங்கள், கற்பொழுக்கம் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்கிறோம். அவர்களுடைய திருமண வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 19 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனது மகளுக்கு திருமணம் செய்ய வைக்க நினைக்கிறார்கள் என்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மகளாரை திருமணம் செய்வதற்கு பல சஹாபாக்களும் விரும்பினார்கள். ஏனென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜெராக்ஸ் என்று சொன்னால் மிகையாகாது. பெருமானாரின் அறிவாற்றல், பெருமானாரை போலவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பேசுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே நடப்பார்கள். எல்லாம் பெருமானாரை அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே உரித்து வைத்ததை போன்ற ஒரு ஜெராக்ஸை போன்ற ஒரு அமைப்பை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பெற்றிருந்தார். பெருமானாரின் குணாதிசயங்கள் அனைத்துமே இவரிடத்திலே குடியிருந்தது. அப்படியானால் யாருதான் விரும்ப மாட்டார்கள் ஃபாத்திமாவை தனது மனைவியாக்க வேண்டும் என்று? பலரும் சஹாபாக்களும் பல சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரை திருமணம் செய்ய நினைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பலரும் ஆசைப்பட்டார்கள். நம்ம இந்த இடத்திலே என்னடா ஒரு சின்ன பிள்ளையே ஒரு பெரிய ஆள் கல்யாணம் பண்றாரு அப்படின்லாம் நாம் நினைக்க கூடாது. அது அரபகத்திலே இருந்த ஒரு பழக்கம். அது அரபகத்திலே இருந்த ஒரு பழக்கம், சர்வசாதாரணமாக இருந்த பழக்கம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படியெல்லாம் சஹாபாக்கள் விரும்பி கேட்ட போது எல்லோருக்குமே மௌனத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக தந்தார். பெருமானாரின் மனதில் வேறு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரின் மகளுக்கு யாரை கணவராக தேர்வு செய்ய வேண்டும், தனது மருமகனாக யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முடிவெடுத்து வைத்திருந்த விஷயம். அதனால் கேட்டவர்களுக்கு எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுக்கவும் இல்லை, சம்மதிக்கவும் இல்லை. மௌனத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பதிலாக தந்தார். இந்த இடத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த திருமணம் சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதலை நாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வர நினைக்கிறேன். ரவல் புகாரி முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் ஆகிய இருவரும் தனது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். துன்கவுல் மர்அத்து லி அர்பஇன் لمالها ولحسبها ولجمالها ولدينها
சொல்கிறார்கள், பெண்கள் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார்கள். ஒன்று, அவர்களின் சொத்துக்காக, பொருளாதாரத்திற்காக, அதையே பேசிக்காக வைத்து பொருளாதாரம் கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில் வேறு எந்த அவருடைய குணாதிசயங்கள் எதுவும் பார்க்கப்படாமல், வேறு எந்த நிலைமைகளும் பார்க்கப்படாமல் பொருளாதாரத்தை பேசிக்காக வைத்தே திருமணம் செய்யப்படுகிறார்கள். இந்த பெண்ணை திருமணம் செய்தால் இதன் மூலமாக இவ்வளவு நகை கிடைக்கும், இவ்வளவு பணம் கிடைக்கும், கார் கிடைக்கும், இப்படியெல்லாம் அந்த பேசிக்கிலே திருமணம் செய்யப்படுகிறது பொருளாதாரத்திற்காக. வலி ஹசதிஹா, அவளின் குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறார்கள் பெண்கள். இது நல்ல குடும்பமா, பாரம்பரியம் எப்படி, குடும்ப பாரம்பரியம் எப்படி என்று திருமணம் செய்யப்படுகிறது. வலி ஜமாலிஹா, அவளின் அழகுக்காக திருமணம் செய்யப்படுகிறது. யாரை கேட்டாலும் பெண் அழகா இருக்கணும், பெண் அழகா இருக்கணும் அப்படிங்கிற அழகுக்காக அவர்கள் திருமணம் செய்யப்படுகிறார்கள். 4வதாக சொன்னார்கள், வழி தீனிகா, அவளின் மார்க்கப்பற்றுக்காக திருமணம் செய்யப்படுகிறது. பெண்ணை தேர்வு செய்வதற்கு இந்த 4 அம்சங்கள் பிரதானமாக மக்கள் கடைபிடிக்கிறார்கள். ஒன்று அவளின் பொருளாதாரம், இன்னொன்று அவளின் குடும்ப பாரம்பரியம், அடுத்தது அவளின் அழகு, 4வது அவளினுடைய மார்க்கப்பற்று. இந்த 4 அம்சங்களுக்காக பெண்கள் திருமணம் செய்யப்படுகிறார்கள். எந்த பெண்ணை தேர்வு செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தருகிறார்கள். மார்க்கப்பற்றுடைய பெண்ணை திருமணம் செய்து நீ வெற்றி அடைந்து கொள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் உன்னுடைய முக்கிய கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை பார்க்கக்கூடாது, குடும்ப பாரம்பரியத்தை பார்க்கக்கூடாது, அழகை பார்க்காதே, குணத்தை பாருங்கிற அடிப்படையிலே அவளின் மார்க்கப்பற்ற அடிப்படையாக வைத்து நீ திருமணம் செய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தரிபத் யதாக, இது அரபுகள் பேசுகிற வழக்கமான ஒரு மொழி. இது அதை பெருமானார் சொல்கிறார். அப்படி நீ தேர்வு செய்யவில்லை என்றால் நஷ்டமடைந்து விடுவாய், உன் வாழ்க்கை என்னவாகிவிடும், கசந்து போய்விடும் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள் என்று சொன்னார்கள். அந்த அனைத்து அம்சங்களுமே ஃபாத்திமா அவர்களுக்கு பொருந்தி போகிறது. எல்லாம் பெருமானாரிடத்தில் இருக்கிற அனைத்து நல்ல குணங்களும் அவரிடத்தில் பொதிந்திருப்பதால் இறை பயபக்தியும் அவரிடத்தில் நிறைந்திருந்தது. மிக மிக ஒழுக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதனால் ஃபாத்திமா அவர்களை திருமணம் செய்வதிலே போட்டி நிறைந்திருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று அவர்கள் மனதில் எண்ணம் வைத்திருந்தார்கள். அலியாக வந்து கேட்கட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார். அலி ரலியல்லாஹு அவர்களே வந்து கேட்கட்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்காக காத்திருப்பது அவரின் குடும்பத்தினர்களுக்கு தெரிந்ததும் அலி ரலியல்லாஹு அவர்களை தூண்டிவிட்டார்கள். இப்போது பெருமானாரிடத்தில் கேட்டால் கொடுத்து விடுவார், ஃபாத்திமாவை தனது மகளை கொடுத்து விடுவார். அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்பதற்கு கூச்சப்பட்டார்கள். காரணம், அலி ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்தின் கூடவே இருந்தார். அவர்களின் வீட்டில் வளர்ந்த பிள்ளை, அவர்களின் பெரிய தந்தையின் மகன், அபூ தாலிபின் மகன் அவர். அலி ரலியல்லாஹு அவர்கள் பிறந்ததும் கண் விழித்தது பெருமானாரின் முகத்தில். காபாவின் அருகில் பிறந்தவர்கள் இல்லாதவர்கள், கண்ணே வலிக்கவில்லை பிறந்ததும். எல்லோரும் மிக வருத்தத்திலே இருந்தார்கள், இங்கடா இந்த குழந்தை கண் விழிப்பதில்லையே என்று சொல்லி. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை வந்து வாங்கினார்கள். அவர் கையிலே வாங்கியதும் விழித்தது பெருமானாரின் முகத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள். அதனால்தான் அலியும் கர்ரமல்லாஹு வஜஹஹு என்று சொல்கிறோம். அல்லாஹ் அவரின் முகத்தை சங்கையாக்குவானாக. அலியும் கர்ரமல்லாஹு வஜஹஹு, அல்லாஹ் அவரின் முகத்தை சங்கையாக்குவானாக என்று சொல்கிறோம். அப்ப அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரின் வீட்டிலேயே வளர்ந்த காரணத்தினால்
காரணத்தினாலே எப்படி அவரின் மகளை பெண் கேட்பது என்று கூச்சப்பட்டார்கள், தயங்கினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவுக்கு இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை என்னவென்றால், அங்கிருக்கிற மக்காவாசி முஹாஜிர் ஒருவரையும் இங்கே இருக்கிற அன்சாரி மதீனாவாசி ஒருவரையும் நீங்கள் இருவரும் சகோதரர்கள், இணைந்து கொள்ளுங்கள் என்று 2 பேர்த்த சேர்த்து விட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்க எல்லா வீடுகளை விட்டு சொத்துக்களை எல்லாம் விட்டு மக்காவிலிருந்து வந்து விட்டார்கள். எந்த விதமான ஆதரவும் அவர்களுக்கு இல்லை. அப்படி வந்த அந்த சஹாபாக்களுக்கு இந்த அன்சாரிகள் தங்களின் வீட்டை கொடுத்தார்கள், தங்களின் நிலமுலங்களை கொடுத்தார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக இணைத்து வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்வான், வஉல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத். யாருக்கு சொத்தை கொடுக்க வேண்டும் என்கிற போது இரத்த பந்த உறவுகள் தான் சொத்துக்கு உரிமையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கும் தெரியாதா? ஏன், என்ன காரணம் என்றால், அங்கே மதீனாவில் இருக்கிற அன்சாரி சஹாபாக்கள் எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சகோதரர் என்று இணைத்து விட்டார்களோ அவரை சொந்த சகோதரராகவே கருதினார்கள். சொத்திலே பாதியை இவருக்கு தர வேண்டும் என்று வசியத் செய்தார்கள். அந்த அளவுக்கு சொந்த சகோதரர்களாக பாவித்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், இரத்த உறவுகள் தான் சொத்துக்கு வாரிசுக்கு உரிமையானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அந்த அளவுக்கு பெருமானாரின் வார்த்தைகளை கட்டுப்படுவதிலே சகோதரர் என்பதை உண்மையாகவே சகோதரராக பாவித்தார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து ஹதீஸிலே வருகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரையுமே சகோதரராக நிர்ணயிக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஃபஜா அலியுன் தத்மஉ ஐனாஹு, அவர் கண்கள் கலக்கத்திலேயே வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகைத பைன அஸ்ஹாபிக, உங்களுடைய தோழர்களுக்கு எல்லாம் நீங்கள் சகோதரரை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். வலம் துஆஹி பைனி வ பைன அஹதின், என்னை யாரோடுமே சேர்த்துடலையே, என்னை யாருக்குமே சகோதரராக தரலையே, எனக்கு எந்த சகோதரியும் தரலையே என்று அலில்லான் கேட்டபோது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அலி அன்த அஹீ ஃபித் துன்யா வல் ஆখিরা, அலியே நீ இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எனக்கு சகோதரன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் பெரியத்தா மகன் தான், அவர் சகோதரர் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீதான் எனக்கு சகோதரன், மறு உலகத்திலே நீதான் எனக்கு சகோதரன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அவர்களோடு பெருமானாருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. என்றாலும் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமாவை பெண் கேட்பதற்கு தயங்கினார்கள். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானாரின் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நாம் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.